வணக்கம். புஷ்பா 2 அப்படிங்கிற திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் வெற்றி அடைஞ்சது அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணத்தை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல பேசியிருக்கோம். ஆனா, என்னடா இப்படிப்பட்ட வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி. இது வந்து நீங்க வந்து மறுபடியும் இத வந்து பிரேக் பண்ணவே முடியாத பல சாதனைகள் வந்து புரிஞ்சிருக்கு. மொத நாள் 294 கோடி அப்படிங்கிறது வந்து மறுபடியும் இன்னொரு படம் வந்து பிரேக் பண்ண வாய்ப்பே கிடையாது. ராஜமௌழி அவர்களுடைய படம் இது வந்து அது மிகப்பெரிய அளவுக்கு வந்து தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆகி இந்த மகேஷ் பாபு கூட ஒரு படம் பண்ணியிருக்காரு. அது ரிலீஸ் ஆகி அது வேணா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அது மாதிரி கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த படத்துக்கு கிடைச்ச அதே ப்ரொமோஷன் அந்த படத்துக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ஒரு படம் முதல்ல ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் எடுக்குதுன்னு வச்சுக்கலாம், அதை அப்படியே ரிப்பீட் பண்றது ரொம்ப ஈஸி இல்லை. அல்லு அர்ஜுனாலே மறுபடியும் புஷ்பா 3ல வந்து இதே விஷயத்தை பண்ண முடியுமான்னு கேட்டால் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா புஷ்பா 2 உடைய அந்த வெற்றி அந்த பிராண்டை மட்டுமே வச்சுக்கிட்டு அடுத்த படத்துக்கு இதோட பயங்கரமா உருட்டுவாங்க. 2000 கோடி வந்து கூட அசால்ட்டா கலெக்ஷன் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சென்சிபிளா இருக்கும். அப்போ வந்து டிக்கெட் ரேட் ஓடு இன்னும் அதிகமாக இருக்கும். புஷ்பா 3 வந்து எடுத்து வரும்போது இன்னும் 2 வருஷம் கழிச்சு டிக்கெட் ரேட் வந்து இன்னும் அதிகமாயிரும். அப்போ இன்னும் கூட கலெக்ஷன் அதிகமாக வருங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் 1409 கோடி ரூபாய்கள் வெறும் 11 நாட்கள்ல அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம். அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அதே 11 நாட்கள்ல ஹிந்தியில மட்டுமே வந்து படம் 561 கோடி அப்படிங்கிறது வந்து நீங்க சொல்லவே முடியாது. இது வரைக்கும் எந்த ஒரு ஹிந்தி சினிமா டைரக்டான ஹிந்தி சினிமாவே பண்ணாத ஒரு சாதனை இந்த திரைப்படம் வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமானது. செகண்ட் வீக்ல 2வது வாரத்தில் இது வரைக்கும் இந்தி சினிமா வரலாற்றிலேயே எந்த ஒரு படமும் 100 கோடி கலெக்ஷன் எடுத்தது கிடையாது. இந்த திரைப்படம் செகண்ட் வீக்ல 100 கோடி ரூபாய் கலெக்ஷன் எடுத்திருக்கு அப்படின்னா என்னால் என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த வெற்றியை இதை எப்படி வந்து சொல்றதுன்னு தெரியல. எப்படி இந்த வெற்றி சாத்தியமாச்சு? அதே பாருங்க, ஹையஸ்ட் கிராசிங் சவுத் இந்தியன் ஃபிலிம் இன் யூகே அப்படின்றாங்க. யூகேல இது வரைக்கும் வந்து ஹையஸ்டா கிராஸ் ஆன படமா இருக்கட்டும், ஒரு டப்பிங் பண்ணப்பட்ட ஒரு சினிமா, ஒரு ஹிந்தியில் டப்பிங் பண்ணப்பட்ட ஒரு படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, நான் வந்து ஒரு வாட்டி ஃப்ரெண்டுக்கிட்ட பேசியிருந்தேன், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசிட்டு நான் ஒரு ரீசன் சொன்னேன். அவனும் அதே ரீசன் தான் சொன்னான். ஏன்னா அவன் என்ன சொன்னான்னா, இந்த படம் எப்படி இப்படி சக்ஸஸ் ஆச்சு? வெறும் ப்ரொமோஷன் மூலமாக அந்த ஒரு பெரிய க்ரௌடை காட்டினாங்களே, அந்த க்ரௌடு மூலமாக தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுனால க்ரௌடு மூலமாக ஒரு ஓப்பனிங் கிடைச்சிது. பட் ஆனால் அது எப்படி இந்த கதையை வந்து ஹிந்தியில் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே வேலை. ஹிந்தியில் நம்ம என்ன சொல்கிறோம், வந்து நம்ம படித்த ஏரியாக்களில் ரொம்ப படித்த ஏரியாக்களில் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட் இது உத்தரப்பிரதேசம் ஆகட்டும், மத்திய பிரதேசம் ஆகட்டும், ராஜஸ்தான், குஜராத், இது எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து படத்தில் காட்டுறதுலாம் படித்த ஏரியாவை காட்டுறோம். படிக்காத ஏரியாஸ் அப்படின்னு இருக்குது, ரூரல் ஏரியாஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ரூரல் ஏரியாவுக்குள்ளே இருக்கவங்களுடைய அந்த லுக்கை வந்து பார்த்திங்கன்னா புஷ்பா 2 படத்தில் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணாங்க. ப்ளஸ்ஸு புஷ்பாவோட கேரக்டர் என்ன, அவன் வந்து மர வெட்டுற ஒரு தொழிலாளி. அந்த தொழிலாளி முதலாளி ஆகும்போது அந்த தொழிலாளி மேலே வைக்கப்படுகின்ற கேள்விகள் இருக்குது, அது மேலே இருக்கிற அந்த ஹர்ட்டிங் இருக்குல்ல, அது வந்து நார்த் இந்தியாவில் இருக்க பல பேருக்கு வந்து ரொம்ப ரீச் ஆகும். ஏன்னா அவங்க அதிக பேர் வந்து தொழிலாளியாக தான் வேலை செய்கிறாங்க. அங்கே முதலாளி ஆனவங்களுடைய எண்ணிக்கை மிக மிக கம்மி. முதலாளி ஆகும்போது அந்த ஏற்கனவே இருக்கிற முதலாளிகளை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு ஒருத்தனுக்கு தைரியம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த படத்துடைய மெயின் கோர் கான்செப்ட் என்னென்னா, தன்னோட ஒய்ஃபை வந்து ஃபோட்டோ கேட்குறா, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணுறாரு. ஒரு சிஎம்ஏ மாற்றி ஒய்ஃப் கூட ஃபோட்டோ எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறது. அதாவது ஒரு தொழிலாளியை வந்து அவமானப்படுத்தப்படும் போது அந்த தொழிலாளி ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தில் இருக்கவங்களே தூக்கி எறிகிற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்குது, அந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை காட்டும்போது எல்லா தொழிலாளிகளுமே அதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். அதில் இருக்க நிறைய ஃப்ளாஸ் நம்ம வந்து சினிமா தெரிஞ்சுக்கிட்டவங்க, சினிமா வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க, அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, என்னங்க இப்படி எடுத்து வச்சிருக்காங்க, கிளைமேக்ஸில் வந்து கழுத்து கடிச்சிக்கலாம் சண்டை போட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய யோசிக்கிறோம். இந்த ஜாத்ரா சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கூட இந்த கோர் கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கோர் கான்செப்ட் தான் இங்கே மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் உருவாக்குது. போலீஸை வந்து ஒரு தொழிலாளி ஒரு வேலை, நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நார்த் இந்தியாவில் இருக்கட்டும், இல்லை வந்து இங்கே சவுத் இந்தியாவில் வந்து வேலை செய்கிற நார்த் இந்தியாக்காரங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இங்கே லேபராக தான் வேலை செய்கிறாங்க. இப்போ மெட்ரோவில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை கட்டட வேலை செய்கிறாங்களா இருக்கட்டும், டீ கடையில் போய்ட்டு டீ ஆட்டர்லேருந்து எல்லா வேலையும் அவங்க செய்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்குன்னு ஒரு விசிபிலிட்டி இருக்குல்ல, அந்த பல்ஸை வந்து புஷ்பா 2 பிடிச்சதுனால தான் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த வெற்றி வந்து அந்த ரூரல் ஏரியாவிலேருந்து கிளம்பி வருது அப்படிங்கிறது தான் சிங்கிள் ஸ்க்ரீன்லேருந்து மல்டிப்ளெக்ஸ் வரைக்கும் எல்லா இடங்களையும் ரீச் ஆகுது. படித்தவங்க படிச்சுவிட்டு நம்ம பெரிய புத்திசாலின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கவங்க மட்டும்தான் படத்தை எதிர்க்கிறாங்களே தவிர, படம் நல்லா இல்லை அப்படி இப்படின்னு உருட்டுறாங்களே தவிர, மற்றபடி படம் ரீச் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ தமிழ் சினிமாவுக்கே ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே, நாயகன் படமும் மனிதன் படமும் ஒன்றா ரிலீஸ் ஆகும்போது, மனிதன் படம் வெற்றி அடையும் போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, மனிதன் படம் வந்து மிக சாதாரணமான ஒரு ஜனரஞ்சகமான படம், அந்த படத்தை எப்படி இவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்தாங்க, நாயகன் படம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக் வித்தியாசமான பயங்கரமான படம், அந்த படம் வந்து ஏன் வந்து அப்போ மிகப்பெரிய வெற்றி அடையலை அப்படின்னு சொல்லும்போது, இப்பயும் நான் சொல்கிறேன், இப்போ நாயகன் படம் வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க பக்கமாக, குணா படமும் ரீரிலீஸ் பண்ணாங்க, 2 படமும் கல்ட் கிளாசிக் தான். ஆனால் தளபதி படம் ரீரிலீஸ் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதே மாதிரி அண்ணாமலை படம் வந்து ரீரிலீஸ் பண்ணால் மிகப்பெரிய வெற்றி அடையுது. பாஷா படம் ரீரிலீஸ் பண்ணால் மிகப்பெரிய வெற்றி அடையுது. எப்படி
மக்கள் ரசிக்கிற மக்கள் எப்போ போய் தியேட்டரில் பார்த்தாலுமே அதை வந்து எப்படி சொல்கிறதுனா என்ஜாய் பண்ணுற மாதிரி எடுக்கப்படுகின்ற படங்களை மக்கள் கண்டிப்பாக ரசிப்பாங்க. இந்த கல்ட் கிளாசிக் அப்படிங்கிறது வந்து சினிமாவை வந்து ஒரு டெக்னீஷியனாக பார்க்குறவங்க மட்டும்தான் ரசிப்பாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். புஷ்பா 2 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் ஒரு ஆர்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்காகவோ இல்லை அந்த படம் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு இம்பேக்டை உருவாக்கி இந்த சமூகத்தையே மாற்றத்தை ஏற்படுத்த அப்படிலாம் அவங்க படம் எடுக்கல. இந்த என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக ஒரு படம் எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு ஹை மூமெண்ட் வருமோ அங்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஹை மூமெண்ட் நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் ரீல்ஸில் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ரீச் ஆயிடுச்சு. ஒன்று தான் எனக்கு வந்து ஒரு வருத்தம் என்னென்னா, ஃபஸ்ட்டு பாடத்தில் வந்து அந்த ஊவன்டா பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பாட்டு, இந்த கிஸ்கு பாட்டுலாம் அந்தளவு நல்லா இல்லை. அந்த பாட்டு மட்டும் புஷ்பா 2ல் இருந்துருந்துன்னு வச்சுங்களேன், ரீச்சுங்கிறது வந்து மெகா ரீச் ஆகிருக்கும். இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க, புஷ்பா 2 இவ்வளோ பெரிய வெற்றி அடைகிறதுக்காக ஒரு மிக முக்கியமான காரணமாக ராஜமௌழி இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒரு பாயிண்ட் சொன்னான். என்னென்னா, புஷ்பா 1 படம் வந்து ப்ரொமோஷன் பண்ணும்போது இவங்க என்ன சொன்னார்னா, ராஜமௌழி வந்து அந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்காக போயிருக்கும்போது அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இந்த படம் ஓடுதோ ஓடலையோ இல்லை வந்து ரீச் ஆகலையோ அது நீங்கள் யோசிக்காதீங்க, தயவு செஞ்சு ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த படத்துடைய அந்த மெயின் கோர் பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி சினிமாவில் இருக்கிற அந்த ஹிந்தி ஆடியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் ரீச் ஆகும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து ராஜமௌழி சொன்ன பிறகு தான் புஷ்பா படம் வந்து ஹிந்தியில் ரிலீஸ் ஆகுது. ஹிந்தியில் ரிலீஸ் ஆகும்போது ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்படி பிளான் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்க டைமில் தான் அந்த ஊவன்டா பாட்டு வந்து கடைசியாக ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணோடனே அந்த பாட்டு பிக்கப் ஆனவுடனே அங்கேயும் பயங்கர ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆனவுடனே அந்த படத்துடைய அந்த ஸ்ரீவல்லி பாட்டாக இருக்கட்டும், எல்லா பாட்டுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சோடனே புஷ்பாவுக்கு ஒரு பிராண்டு கிரியேட் ஆச்சு. ஸோ அந்த பிராண்டு கிரியேட் ஆனவுடனே அடுத்த பாட்டுக்கு அந்த பிராண்டு அப்படியே டேக் ஓவர் பண்ணி கொண்டு போயிடுச்சு. இதுதான் வந்து சரியான விஷயம். ஒரு மென்டார் இருக்காருன்னு வச்சுங்களேன், ஒரு சினிமாவில் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒருத்தவங்க சாதிச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய வார்த்தையை எவ்வளோ தூரம் மதித்து அதை கொண்டு போய் மேலே கொண்டு போய் நிறுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அது அந்த வார்த்தை எப்படி இந்த படத்துக்காக வெற்றியாக மாற்றி காட்டியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதனால தான் தெலுங்கு சினிமா வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இதில் என்ன வந்து எனக்கு ரொம்ப தமிழ் சினிமா நினச்சி ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குன்னா, தெலுங்கு சினிமா வந்து அடிமட்ட ரேஞ்சில் இருக்கிற படங்கள்லையும் 1000 கோடி 1500 கோடி கடந்துட்டான். மேலே டாப் லெவலில் இருக்கிற படங்கள் பாகுபலியாக இருக்கட்டும், RRR இருக்கட்டும், அந்த படத்துலையுமே 1000 கோடி 1500 கோடி தாண்டிட்டான். நம்ம இது எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருந்த ஒரு இண்டஸ்ட்ரி. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது? அப்படியே கிடக்கு. 500 கோடிக்கு 600 கோடிக்கு நாய் மாதிரி அடிச்சிட்ருக்கு. அதாவது ஆன்லைனில் ட்விட்டருக்குள்ளே எந்த படங்கள் ஓடணும் ஓடக்கூடாதுன்னு நம்மளே நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு வந்து கேவலப்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த கேவலப்படுத்துறதை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணணும். இந்த சண்டைகள் வந்து தாண்டி தமிழ் சினிமா வளரணும். இப்போ என்னென்னா ரூரல் சப்ஜெக்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் வராமல், வியாபார எல்லையை விரிவடைய வைக்க முடியாமல், நம்மளுடைய கோர் அரசியல் மட்டுமே பேசிக்கிட்டு குளோபலாக ரீச் ஆகிற மாதிரியோ இல்லை என்டர்டெயின்மெண்ட்டான ஓரியன்டான படங்களையோ எடுக்கிறதுக்கு தமிழ் சினிமா தவறுனதுனால தமிழ் சினிமா வந்து இப்போ மலையாள சினிமாவுக்கும் தெலுங்கு சினிமாவுக்கும் நடுவில் மாட்டின சினிமாவை மாதிரி போய் ரொம்ப வருத்தத்துக்கு உண்டான இடத்துக்குள்ளே வந்து தவிச்சுக்கிட்டு இருக்குது தமிழ் சினிமா. அதை தாண்டி வரணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆசை எனக்கு இருக்குது. புஷ்பா 2 படம் வந்து வெற்றி அடைகிறத பார்த்து நமக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. அதுக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னடா அதை பற்றி பொறாம போகிறாங்க அப்படி இப்படிலாம் உருட்டிட்டு இருக்காங்க, சில பேர் பொறாமையெல்லாம் பட்டுருக்காங்க, எப்படிங்க அந்த படம் இப்படிலாம் ஓடுதுன்னு சொல்லி. நான் சொல்கிறேன், எதை பார்த்து பொறாமப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. படம் வெற்றி அடையுது, ஒரு அஃபிஷியலாக ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர் போட்டுவிட்டு அவன் டேக்ஸ் கட்டாமலாம் இருக்க முடியாது. 1000 கோடி ரூபா 1500 கோடி ரூபா சும்மா போஸ்டர் போட்டுட்டு நான் வந்து ப்ரொமோஷனுக்காக சொன்னேன்னு சொன்னால் கூட குறைய ஒரு 100-150 கோடி வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தி சொல்ல முடியும். ஆனால் அதையும் தாண்டி வந்து அவங்க டேக்ஸ் கட்டி ஆகணும். ஸோ இது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கனால இந்தளவு தைரியமாக அவங்க போட்டுட்ருக்காங்க. அந்த வெற்றி வந்து நம்ம எதிர்பார்க்காத வெற்றி. ஆனால் தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு மிக முக்கியமான வெற்றி. இந்த ஒரு கலெக்ஷனை வச்சு இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணாங்க. 1500 கோடி 1800 கோடி கிட்ட தாண்டும் போது படம் வந்து முழுமையாக அவங்க பண்ண வியாபாரத்தை தாண்டி அவங்களுக்கு மிகப்பெரிய கலெக்ஷன் கைக்கு வந்திருக்கும். ஸோ அதனால இந்த படம் நினச்ச வெற்றி அடைஞ்சிருச்சு. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். 1050 கோடிக்கு வந்து இந்த படத்தை விற்றாங்க வியாபாரத்துக்கு. ஆனால் அந்த 1050 கோடி எடுப்பாங்களா எடுக்கலையேன்னு சொல்லும்போது 1050 கோடி தாண்டி 400 கோடி கலெக்ஷன் வந்திருக்குங்கிறத பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த வாரம் கடந்துடும். இப்போ டிசம்பர் 20ஆம் தேதியில் நம்ம இதில் என்ன படம் வருதுன்னா விடுதலை பார்ட் 2 தான் வருது. அதெல்லாம் ரொம்ப நார்மலான ஒரு கலெக்ஷனை நோக்கி தான் படம் நகர்ந்துருக்கு. அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் புஷ்பாவுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இயர் 2 வரைக்கும் ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது. ஸோ இன்னும் ஒரு வாரம் ஓடினாலே படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடும். 2000 கோடி தொட்டுச்சுன்னா அது அன்பிலீவபிள் கலெக்ஷனாக இருக்கும். இப்போதைக்கு சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா 1500 1600 1500 தொட்டுரும். 1600 1800 கிட்ட நெருங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே இமாலய கலெக்ஷன், பாகுபலியோட கலெக்ஷனே 1800 தான். ஸோ அந்த 1800 கோடி கிடக்குது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். பாகுபலி படமும் 1800 கோடி கிடக்குது, புஷ்பா 2 படமும் 1800 கோடி கிடக்குன்னா தெலுங்கு சினிமா
எவ்வளோ பெரிய கிராஃப் நோக்கி நகர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை யோசிச்சு சொல்லுங்கள். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா, வளர்க தெலுங்கு சினிமா, வளர்க இந்திய சினிமா. நன்றி, வணக்கம்.